எந்த நபிமார்களின் பெயரையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானோ எல்லா நபிமார்களும் அந்த சமுதாய மக்களுக்கு சொன்ன செய்தி அனேபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று அழைத்தார்கள். அதற்காகவே நாங்கள் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த சமுதாய மக்களிடத்திலே பேசினார்கள். சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதரை தூதராக இந்த மனித சமுதாயத்துக்கு தேர்ந்தெடுத்து அந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தூதரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த தூதரிடத்திலே தன்னுடைய வகையை அறிவிக்கிறான். அந்த வகையிலே அந்த சமுதாய மக்களிடத்திலே முதலிலே நீங்கள் செய்ய வேண்டிய பிரச்சாரம் என்ன என்று கேட்டால், முதலிலே மக்களை நீங்கள் எதை நோக்கி அழைக்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ் ஒருவனை நோக்கி அழைக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்படித்தான் உலகத்திலே வாழ்ந்த எல்லா நபிமார்களும் அந்த பிரச்சாரத்தை கையிலே எடுத்தார்கள். சிந்திச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஏராளமான சமூக தீமைகள் அந்த சமுதாயத்திலே நிறைந்திருந்தது. மதுவிலே மூழ்கி இருந்தார்கள், விபச்சாரத்திலே மூழ்கி இருந்தார்கள், தவறான பழக்க வழக்கத்திலே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முதலிலே இந்த செய்தியை சொல்லி இருந்தார். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்ற செய்தியை விட்டுவிட்டு முதல்ல விபச்சாரத்திலிருந்து வெளியே வாங்க, முதலிலே மதுவிலிருந்து வெளியே வாருங்கள், முதலிலே உறவை முறிப்பதிலிருந்து வெளியே வாருங்கள் என்று ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தால் ஏராளமான மக்கள் அதன் பக்கம் திரும்பி இருப்பார்கள். எந்த சிலைகளை எல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த சிலைகளோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பார்த்தார்கள்? நம்பிக்கைக்குரியவர்கள், அல் அமீன், அஸ் சாதிக், உண்மையாளர் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள். அப்படியெல்லாம் பார்த்த அந்த சமுதாய மக்கள் முதலிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாய மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவத்தை மக்களிடத்திலே சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இப்ப எப்படிப்பட்ட செய்தி என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த அடிப்படைகளை இன்றைக்கு நாம் தௌஹீத் வட்டாரத்தில் இருக்கிற நாம் விளங்க தவறி இருக்கிறோம். இந்த அடிப்படை பிரச்சாரத்தை மக்களிடத்திலே செல்ல தயங்குகிறோம். மக்களிடத்திலே எதிர்ப்பு வரும் என்று சொன்னால், மக்களிடத்திலே வேற ஏதேனும் பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால், மக்களிடத்திலே இருக்கிற இந்த பிரச்சாரத்தை நம் கையில் எடுத்தால் ஒரு அரசியலிலே, அதிகாரத்திலே அல்லது மக்கள் செல்வாக்கிலே நமக்கு குறைவு ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிற விஷயத்தை இரண்டாம் பட்சமாக வைக்கிறோம். அல்லாஹ் நபிமார்களை உலகத்திலே ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்திருந்தால் அல்லாஹ் இரண்டாவதாக தான் இதை சொல்லி இருப்பான்.